السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியால் சாலிஹீன் பாடம் 231. இந்த ரியால் சாலிஹீன் கிதாபினுடைய 231ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு ஜியாரத்தி அஹ்லில் கைரி வ முஜாலசதிஹிம் வ சுஹபதிஹிம் வ மஹப்பதிஹிம் வ தலபி ஜியாரத்திஹிம் வ துஆஇ மின்ஹும் வசியாரத்தில் மவாதிஅல் ஃபாதிலதி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீதுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீன் 231ஆம் நாள் பாடத்தில் நாம் 2 ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 2 ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது சந்தோஷம் கொண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கின்றது. அப்ப இந்த ஹதீஸ்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். அவர்கள் எந்த அளவிற்கு சந்தோஷம் அடைந்தார்கள் என்பதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் அறிவிப்பவர்களும் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் தான். அப்போ அவங்க சொல்றாங்க, நான் உம்ரா செய்யறதுக்காக வேண்டி இந்த வருடம் நான் நாடிவிட்டேன். உம்ரா செய்வதற்கு நான் நாடினேன். அப்போ நாடக்கூடிய சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அனுமதி நம்ம கேட்போம். இந்த வருஷம் நம்ம உம்ரா போகலாமா யார சொல்லலாம் என்பதாக போய் அனுமதி கேட்போம்னு முடிவு பண்ணி அனுமதி கேட்கிறாங்க. யார சொல்லலாம், நான் இந்த வருடம் உம்ரா செய்ய இருக்கிறேன், நான் போயிட்டு வரவா என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், என்னுடைய சின்ன சகோதரரே, உங்களுடைய அந்த துஆவில் எங்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அப்ப நீங்க உம்ரா செய்யும் பொழுது நீங்கள் துஆ கேட்பீர்கள் இல்லையா? அந்த நீங்க துஆ செய்யும் பொழுது உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தார்களுக்கும் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் துஆ செய்ய நாடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் துஆ செய்யுங்க. அதோட எங்களையும் சேர்த்து துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்போ உங்களுடைய துஆவுல எங்களை நீங்க மறந்துடாதீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த ஒரு வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொன்ன உடனே இந்த உலகம் முழுவதும் எனக்கு கிடைத்தா எனக்கு எந்த அளவிற்கு சந்தோஷம் இருக்குமோ அந்த அளவிற்கு அதிகமாக நான் சந்தோஷப்பட்டேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். கேட்கிறது யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அவங்களுக்கு துஆ செய்ய சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஒரு அஹ்லுல் கைராக இருந்தார்கள். ஒரு நல்லவர்களாக இருப்பதின் காரணமாக, நன்மைக்குரியவர்களாக இருப்பதின் காரணமாக அவர்களுடைய துஆ என்பது கபூலாக கூடியதாக இருக்கும் என்பதை விளங்கிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹுக்கு ஆச்சரியம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற ஆள்களை எப்படி நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்திற்கு பட்டு அது ரொம்ப சந்தோஷப்படக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ இது ஒரு அசல் ரிவாயத்து. இன்னொரு இந்த ஹதீஸ்ல மற்றொரு ரிவாயத்துல மற்றொரு அறிவிப்புல சொல்லக்கூடிய செய்தியை சொல்லுவாங்க. அந்த செய்தியில என்னன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், சகோதரரே, உங்களுடைய அதாவது உங்களுடைய துஆவில் எங்களையும் நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த ரிவாயத்துல சொல்லுவாங்க. அப்ப முதலாவது ரிவாயத்துல எங்களை உங்க துஆவுல மறந்துடாதீங்கன்னு சொன்னாங்க. இரண்டாவதாக சொல்லும் பொழுது
உங்களுடைய அந்த துவாவில் எங்களையும் நீங்க சேர்த்துக் கொள்ளுங்க, எங்களுக்காக நீங்க துவா செய்யுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று இந்த இரண்டாவது ரிவாயத்தை இப்படி நிறைவு செய்வார்கள். அப்ப இந்த இரண்டு ரிவாயத்துகளும் இந்த செய்திகள் தான் இந்த சந்தோஷம் கொண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற இந்த முதலாவது ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுது. இரண்டாவதாக பாருங்க, குபாவிற்கு சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ குபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம், இப்ப இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, குபா என்பதாக ஒரு பள்ளிவாசலை சொல்லுவாங்க. அந்த பள்ளிக்கு பேரு குபா கிடையாது, ஆனா அந்த ஊரு பேரு குபா. அந்த ஊர் எங்க இருக்குன்னா, மதீனாவிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர், ஒரு சின்ன கிராமமா இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு தான் குபா என்று சொல்லுவாங்க. அது மதீனாவிற்கு பக்கத்துல இருக்கக்கூடியது. அப்போ அப்படிப்பட்ட அந்த குபா என்ற அந்த நகரத்துல ஒரு பள்ளி இருக்கும், ஒரு பள்ளி வாசல். அப்ப அந்த பள்ளி வாசலுக்கு குபா பள்ளி என்பதாக சொல்லி மஷஹூர், அதுதான் பிரபலியம், குபா பள்ளி. அப்போ அந்த குபா பள்ளி வாசலுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. இந்த ஹதீஸ்ல பாருங்க, சொல்றாங்க பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குபா என்ற பள்ளி வாசலுக்கு தொழுவதற்காக வாகனத்திலேயோ இல்ல நடந்தோ வருவார்கள். இப்போ ஒண்ணு வாகனித்து பயணம் செய்து ஒட்டகத்தின் மீதோ குதிரையின் மீதோ இல்ல கழுதையின் மீதோ எதன் மீதோ வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். இல்லைன்னு சொன்னா நடந்தே வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். வந்து அவர்கள் 2 ரக்காத்துகள் தொழுவார்கள். அந்த பரக்கத்தான அந்த குபா என்ற அந்த மஸ்ஜிதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்துகள் தொழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை நமக்கு இங்கு சொல்லித் தருவார்கள். அப்ப இந்த ஹதீஸிலேயும் 2 ரிவாயத்துகள் சொல்லப்படும். அதுல இது ஒரு அசலான ரிவாயத், அசல் ரிவாயத் இது. இப்போ இந்த பள்ளியில எக்ஸ்ட்ரா ஃபுருவாக மற்றொரு ரிவாயத்தை நமக்கு சொல்லி தருவாங்க பாருங்க. அந்த ரிவாயத்துல சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாகனத்திலேயோ இல்ல நடந்தோ அந்த குபா பள்ளிக்கு வருவார்கள். அப்போ இது மாதிரியே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் இதே மாதிரியே செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹுடைய மகனான அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், அப்ப அவங்க தான் அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளரும். அப்ப அவங்க சொல்றாங்க, அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் இதே காரியத்தை செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி அதே மாதிரி சனிக்கிழமை அன்று அந்த குபா பள்ளிக்கு சென்று 2 ரக்காத்துகள் தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற செய்தியை இந்த இரண்டாவது ரிவாயத்துல, இரண்டாவது அறிவிப்பில் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த ஹதீஸில் இந்த 2 ரிவாயத்துகள், இந்த செய்தி தான் இந்த ஹதீஸில் பேசப்படக்கூடியதாக இருக்கு. அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 2 ஹதீஸுகளை பற்றி மாத்திரம்தான் நாம் பேச இருக்கின்றோம். அப்போ இந்த ஹதீஸிற்கான முழுமையான விளக்கம், தர்ஜுமாக்கள், அதுல சொல்லப்படக்கூடிய கூடுதல் செய்திகள் எல்லாம் நம்ம ஹதீஸ் வாசிக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம கிதாபை பார்ப்போம். 373வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, வஅன் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹத்தாப் என்பவருடைய மகனான சையதுனா அமீருல் முஃமினீனான சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. قال அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இஸ்தஅதன்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் நான் அனுமதி தேடினேன். ஃபில் உம்ரதி, உம்ரா செய்யும் விஷயத்தில் நான் அனுமதி தேடினேன். அப்போ உம்ரா செய்யணும்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் நாடினார்கள். நாடி அதற்காக வேண்டி அனுமதி கேட்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட நான் உம்ரா செய்யலாமா யா ரசூலல்லாஹ் என்பதாக அனுமதி தேடினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட. அப்போ அதினலி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது அனுமதி கொடுத்து விட்டார்கள். அனுமதி கொடுத்து வகால, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
லா தன்சனா யா உஹைய, என் சிறிய சகோதரரே நீங்கள் மறந்து விடாதீர்கள், எங்களை மறந்து விடாதீர்கள். மின் துஆஇக, உங்களுடைய துஆவிலிருந்தும் பிரார்த்தனையிலிருந்தும் எங்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை சொல்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க உம்ரா போனா உங்க துஆல எங்களை நீங்க சேர்த்துக்கங்க, உங்க துஆவுல இருந்தும் எங்களை நீங்க மறந்துடாதீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை என்னிடத்துல சொன்னார்கள் என்ற செய்தி உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. சொல்லிவிட்டு ஃபகால, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், கலிமத்தன், ஒரு வார்த்தையை கூறினார்கள். எத்தகைய வார்த்தை என்று சொன்னால், மா யசுர்ருனி, எனக்கு மகிழ்ச்சி அளிக்காது, அன்னலி, நிச்சயமாக எனக்கு, பிஹத் துன்யா, இந்த வார்த்தைக்கு பகரமாக எனக்கு இந்த உலகம் இருந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்காதே. அத்தகைய ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ உமர் உம்ரா போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களை நீங்க மறந்துடாதீங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அப்படி சொல்லணும் அவசியமே கிடையாது. இருந்தாலும் என்னை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்களேன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஆச்சரியப்பட்டு அந்த வார்த்தை என்னை அவ்வளவு சந்தோஷம் அடைய செய்தது. இந்த உலகத்தையே நான் வெற்றி கொண்டது போல இந்த உலகமே எனக்கு கிடைச்ச மாதிரி நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். இப்போ இது ஒரு அசல் ரிவாயத்து. இந்த ரிவாயத்தில் இப்படிப்பட்ட செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ மற்றொரு ரிவாயத்துல சொல்லப்பட்ட செய்தி எப்படி இருக்குன்னு பாருங்க. வஃபி ரிவாயத்தின், இன்னும் மற்றொரு ரிவாயத்தில் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஷ்ரிக்னா யா உஹைய, என் சின்ன சகோதரரே எங்களை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள், ஃபி துஆஇக, உங்களுடைய துஆவிலே எங்களையும் நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ மேல நீங்க உங்களுடைய துஆவில இருந்து எங்களை மறந்துடாதீங்க என்ற ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த ரிவாயத்துல. இப்போ இந்த ரிவாயத்துல எங்களை உங்களுடைய துஆவில இணைத்துக் கொள்ளுங்கள், எங்களையும் நீங்க துஆ கேட்கும் பொழுது எங்களையும் நீங்க சேர்த்துக் கொள்ளுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை இங்க நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்போ இதுதான் 373வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன, எதற்காக வேண்டி இதற்கும் இந்த பாடத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதாக கேட்கும் பொழுது, இந்த பாடம் என்ன அஹ்லுல் ஹைரை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடமாக இருக்கு. ஜியாரத்தி அஹ்லுல் ஹைரி, என்னது அஹ்லுல் ஹைர், நல்லோர்களை ஜியாரத்து செய்யறது, ஒரு சுஹபத்திஹிம் முஹப்பத்திஹிம் முஜாலசத்திஹிம்லாம் சொன்னாங்க. இப்போ அவரோட அமர்வது, அவர்களோடு சகவாசம் வைக்கிறது, இப்படி அவருடைய சபையில் இருக்கிறது, இப்படி எல்லாமே பற்றி பேசக்கூடிய பாடமாக இருக்கு. துஆஇ மின்ஹும் என்பதாக இறுதியாக ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அவர்களிடம் இருந்து அந்த அஹ்லுல் ஹைர், அந்த சாலிஹைனான அந்த நல்லோர்களிடமிருந்து துஆவை பெற்றுக்கொள்வது, அவர்களுடைய அந்த துஆவை பெற்றுக்கொண்டு அவருடைய, அப்போ அவங்களிடத்தில் எந்த ஒரு பத்வாவும் பெற்றக்கூடாது, துஆவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தின் காரணமாக தான் அந்த ஹதீஸ் வந்திருக்கு. அப்ப இந்த ஹதீஸ்ல எங்க அந்த கருத்து இருக்குன்னு கேட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து எங்களை நீங்க மறந்துடாதீங்க, உங்க துஆவிலையும் எங்களை நீங்க சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்ல காரணம் என்ன, எங்களுக்காகவே நீங்களும் துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஒரு அஹ்லுல் ஹைர் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விளங்கியிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார், அமீருல் முஃமினீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மீது அதிகம் பிரியம் கொண்ட ஒரு சஹாபி, ஒரு அருமையான ஒரு தோழர். அப்படிப்பட்டவர்கள் அஹ்லுல் ஹைராக இல்லாமல் இருப்பார்களா? அவர்கள் அஹ்லுல் ஹைர் தான். அப்போ அவர்கள் சிறப்புக்குரியவர்கள், அவர்களுக்கான சிறப்பு எப்பொழுதும் இருக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்ததன் மூலமாக தான் அவர்களிடத்துல துஆ செய்ய சொல்லி சொன்னாங்க. அப்போ அவருடைய துஆ மக்பூலானது, இவர்கள் துஆ செய்தால் அது கண்டிப்பாக நடக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்தவர்களாக இருந்தார்கள். அப்போ இந்த ஒரு காரணத்தினாலதான், இப்படிப்பட்ட ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப பாருங்க,
ஹதீஸுன் ஸஹீஹுன், இந்த ஹதீஸானது ஸஹீஹான ஹதீஸாக இருக்கின்றது என்பதை சொல்றாங்க. ரவாஹு அபூ தாவூத், இதனை இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். திருமிதி, இன்னும் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் அறிவித்தார்கள் என்பதை சொல்றாங்க. வகால, இன்னும் அந்த திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹுன், ஸஹீஹான ஹஸனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீஸினை திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள் என்ற இந்த செய்தியையும் நமக்கு இங்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்போ அல்ஹம்துலில்லாஹ், இப்போ இந்த 373வது ஹதீஸான இந்த ஹதீஸை குறித்து செய்திகளை நம்ம முழுமையாக பார்த்தோம். அடுத்தபடியாக 374வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, வஅன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய மகனான அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. ரலியல்லாஹு அன்ஹுமா, அவர்கள் இருவரை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அப்ப இந்த ஹுமாவுடைய லமீரு ஒன்று சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், இன்னொன்று அவர்களுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். அப்போ கால, அந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆகியிருந்தார்கள், யஸூரு சந்திக்கக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள், குபா, குபா என்ற மஸ்ஜிதை, குபா என்ற ஒரு ஊரை சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த குபான்னு சொன்னா என்னன்னா, ஒரு மதீனாவிற்கு பக்கத்துல, மதீனாவிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், அந்த ஊருக்கு தான் குபா என்பதாக சொல்வார்கள். அப்போ அந்த குபா என்ற ஊர்ல ஒரு பள்ளி இருக்கும், புரியுதுங்களா இல்லையா? அப்போ அந்த பள்ளி இருக்கிறதன் காரணமா அந்த குபா பள்ளி என்பதாக சொல்வார்கள். அப்படிதான் அந்த பள்ளி மஷ்ஹூர், குபாவில் இருக்கக்கூடிய பள்ளியின் காரணமாக. இப்போ நம்ம ஊர் இருக்குது, திருச்சி, திருநெல்வேலி, மதுரை, இங்க ஒரு பள்ளி இருக்குதுன்னு சொன்னா நம்ம அந்த பள்ளி பேரை சொல்லுவோம். இப்போ சில ஊருக்கெல்லாம் ஒரு தெருவுல ஒரு பள்ளி இருக்குன்னு சொன்னா அந்த பள்ளிக்கென்று ஒரு பேர் இருக்கும், ஆனா அந்த தெருவோடு இணைச்சு சொல்லுவாங்க, அந்த தெரு பள்ளிப்பா, இது ஒரு பெரிய தெருப்பள்ளி, இது அந்த தெருப்பள்ளி, மேற்கு தெருப்பள்ளி, இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ இந்த தெருவின் அடிப்படையில, ஊரின் அடிப்படையில் இருக்கிறது காரணமாக அந்த பள்ளிக்கு அப்படியே பேர் மாறிடும். இப்ப அந்த மாதிரிதான் குபான்ன்றது ஒரு ஊர் தான், ஆனா அந்த ஊர்ல ஒரு பள்ளி இருக்கும், அந்த பள்ளிக்கு குபான்னு தான் சொல்லுவாங்க. இப்போ குபா பள்ளி. அப்போ அந்த குபா பள்ளியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திப்பவர்களாக ஆகியிருந்தார்கள். ராக்கிபன் பயணித்தவர்களாகவோ, ஒமாஷியன் இன்னும் நடந்தவர்களாகவோ. ஒன்று அந்த குபா பள்ளிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணப்பட்டு வருவாங்க, ஏதோ ஒரு ஒட்டகத்திலேயோ இல்ல குதிரையிலேயோ சென்று வரக்கூடியவர்களாக இருப்பார்கள், இல்ல நடந்தே தன்னுடைய காலை கொண்டு நடந்தே வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ ஃபயுஸல்லி ஃபீஹி, அந்த குபா என்ற மஸ்ஜிதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள், ரக்அத்தைனி, 2 ரக்அத்துகள் தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதையும் இங்கே சொல்லி தந்தார்கள். அந்த குபா என்ற மஸ்ஜிதிற்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்அத்துகள் தொழக்கூடியவர்களாக தக்பீர் கட்டி அவர்கள் 2 ரக்அத்துகள் தொழுவார்கள் என்ற செய்தியை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்பதை சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸ்ல இதான் அசல் ரிவாயத்து. இங்க மற்றொரு ரிவாயத்தும் இங்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. பாருங்க, ஒஃபி ரிவாயத்தின், இன்னும் மற்றொரு ரிவாயத்தில் உள்ளது, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களாக இருந்தார்கள், யஅதி வரக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள், மஸ்ஜித குபா, குபா என்ற அந்த மஸ்ஜிதின் பக்கம், மஸ்ஜிதிற்கு வரக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள், குல்ல சபத்தின், ஒவ்வொரு சனிக்கிழமையும் வரக்கூடியவர்களாக இருந்தாங்க. இப்போ சனிக்கிழமை இருக்குதா இல்லையா, சாட்டர்டே, அந்த சனிக்கிழமை அன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மஸ்ஜித் குபாவுக்கு வரக்கூடியவர்களாக இருந்தாங்க. ராக்கிபன் பயணித்தவர்களாகவோ, ஓ மாஷியன் இல்ல நடந்தவர்களாகவோ. அப்போ இதே மாதிரிதான் மேல சொல்லப்பட்ட அதே கருத்து தான்.
நடந்து வரக்கூடியவர்களாகவோ இல்லை பயணித்து வரக்கூடியவர்களாகவோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த குபா என்ற மஸ்ஜிதிற்கு வருவார்கள் என்ற செய்தியை சொல்றாங்க. இன்னும் இன்னுமாக இருந்தார்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய மகனான அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியிருந்தார்கள். யஃபஅலுஹு, அதை செய்பவர்களாக அவர்களும் ஆகியிருந்தார்கள் என்ற செய்தியை நமக்கு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த மஸ்ஜிதிற்கு சென்று அந்த பள்ளிக்கு சென்று 2 ரக்காத்துகள் தொழக்கூடியவர்களாக ஆகியிருப்பார்களா இல்லையா? அது மாதிரியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒவ்வொரு சனிக்கிழமையும் போய் 2 ரக்காத்துகள் அந்த பள்ளியிலிருந்து தொழுவார்களோ, அது மாதிரியே இந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவின் மகனான அந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த செயலை அப்படியே செய்யக்கூடியவர்களாக, அதே போலவே சனிக்கிழமை அன்று அந்த பள்ளிக்கு சென்று 2 ரக்காத்துகள் தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற கூடுதல் செய்தியையும் இங்கு நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த ஹதீஸ்ல மொத்தம் 2 ரிவாயத், அசல் ரிவாயத்தா ஒண்ணு சொன்னாங்க, இன்னும் ஃபுருஆக வரக்கூடிய மற்றொரு ரிவாயத்தாக இந்த ஒரு ரிவாயத்தை நமக்கு சொன்னாங்க. இது 2 ரிவாயத்துகளையும் பார்த்து அதனுடைய தர்ஜுமாக்களை எல்லாம் நம்ம முழுமையாக நிறைவு செஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இதுதான் 374வது ஹதீஸாக இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு செயலை நமக்கு எடுத்து காட்டுறாங்க. இந்த குபா என்ற மஸ்ஜிதிற்கு போய் 2 ரக்காத்துகள் தொழுவார்கள் என்று சொன்னாங்க. அப்போ அங்க போய் எதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள்? ஏன்னா அது ஒரு பரக்கத்தான இடமாக இருந்தது. அப்போ இது ஒரு சிறப்புக்குரிய இடம். அந்த குபா மஸ்ஜிதிற்கு எக்கச்சக்கமான சிறப்புகள் இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துக்கு விரும்பி போறாங்கன்னு சொன்னா அது சாதாரணமான இடம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற எல்லா இடமுமே புனிதமிக்க இடம்தான். அப்போ புனிதமான இடங்களுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போவார்கள். இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன எல்லா இடமே புனிதமான இடங்களாக ஆகிவிடும். அப்போ ஆக மொத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் இடங்கள் புனிதமானது. அப்போ அந்த குபா என்ற மஸ்ஜித் என்பது ரொம்ப பிரபலியமானதாகவும் ரொம்ப சிறப்புக்குரிய பரக்கத்து பொருந்திய ஒரு மஸ்ஜிதாக இருந்தது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதன் காரணமாக தான் அங்க போனாங்க. அப்ப அதுக்கும் இந்த பாடத்திற்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா, இந்த பாடத்துல எல்லா விஷயமும் சொல்லிக்கொண்டே வருவாங்க. அஹ்லுல் ஹைர பத்தி சொல்லிக்கொண்டே வரும் பொழுது கடைசியாக சொல்லுவாங்க ஜியாரத்தி மௌதிஇ ஃபாதிலத்தி என்பதாக சொல்லுவாங்க. இப்ப சிறப்புக்குரிய இடத்த ஜியாரத்தை செய்யறது. அப்போ சிறப்பான இடங்களுக்கெல்லாம் சென்று நம்ம சந்திக்கணும். அப்போ அந்த இடம் வந்து ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்குதா, ரொம்ப பரக்கத்து பொருந்தியதாக இருக்குதா, சரி அங்க ஒரு எட்டு போய் பார்ப்போம், அங்க போய் நம்ம ஒரு ஜியாரத்தை செய்வோம், அந்த இடத்துல போய் கொஞ்சம் இருந்துட்டு துவா செஞ்சுட்டு வருவோம். அப்போ அந்த இடத்த சந்திக்கிறதன் மூலமாக சவாபு கிடைக்கும். அந்த இடத்த போய் பார்க்கறதன் மூலமாக நன்மைகள் கிடைச்சி நிறைய விஷயங்கள் தென்படக்கூடியதாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட அந்த கயிறுகளுக்காக வேண்டி அந்த சிறப்பான இடத்தை போய் செல்லணும். அதை பற்றியும் பேசக்கூடிய ஒரு பாடம் தான். அப்ப இந்த குபா மஸ்ஜித் என்பதும் ஒரு சிறப்புக்குரிய இடமாக இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் அங்கு போய் 2 ரக்காத்துகள் தொழுவார்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அங்கு போய் அவர்கள் 2 ரக்காத்துகள் தொழுவார்கள் என்ற செய்தியை நமக்கு இங்கு சொன்னார்களா இல்லையா? அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 373வது ஹதீஸான இந்த ஹதீஸையும் இந்த 374வது ஹதீஸான இந்த ஹதீஸையும் குறித்த செய்திகள், இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள், தர்ஜுமாக்கள் என்று இதுல சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களையும் பற்றி முழுமையாக நம்ம பார்த்து நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த ரியாதுஸ் ஸாலிஹீனுடைய 46வது பாடமான இந்த பாடத்தை உரித்தான செய்திகள், அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், அதுல பதிவு செய்யப்படக்கூடிய ஆயத்துக்கள், ஹதீஸுகள் என்ற முழு விஷயத்தையும் பற்றியும் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.